நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகவங்க அந்த இடிச்சாம்பில் அந்த போலீஸ்காரங்களோட மகனை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. கையெடுத்து கும்பிட்டு எல்லாம் முன்னாடி மன்னிப்பு கேளு, இல்லாட்டின்னு வச்சுக்கோ, உன்னால் இங்கேருந்து நகலவே முடியாது அப்படின்னு சொல்ல அவள் வந்துட்டு அப்படியே முறைச்ச மணிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா. சத்தமாக கேளு, எல்லாருக்காவது கேட்கணும் அப்படின்னு சொல்ல, கேளுப்பா எல்லாரும் வந்துட்டு கத்துறாங்க சுற்றி, இன்னும் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒன்று கூட்டிட்டாங்க ஐயா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பார்த்து முறைச்ச மாணிக்கே சொல்ல, வீரா வந்துட்டு நக்கலாக பார்த்து சிரிச்ச மாணிக்கு இருக்காங்க. காணி வந்துட்டு போடா லூசு அப்படின்னு சொல்லிட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு தான் ஒரே பயமாக இருக்குது. அவரும் வந்துட்டு சரி போது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டை எவ்வளவோ சமாளிக்காரு. அடுத்த சீனில் வந்துட்டு அந்த பையனோட அம்மாவை தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நியூவாக வந்துட்டு ஒரு வில்லி என்ட்ரி கொடுத்துருக்காங்கல்ல, இருக்கிற ஒரு வில்லன் சவுந்தரபாண்டி பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு அரசியல்வாதி கிட்ட பேசுகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஏய் நான் யார் தெரியுமா, நீ ஒரு பொம்பளை, என்ன இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த, ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வந்துட்டு தூக்குறாங்க. மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பயந்துடுறான். டப்புன்னு வந்துட்டு அவனை ஷூட் பண்ணிடுற, அப்படியே வந்துட்டு கீழே விழுந்து இறந்துற. அப்படி வந்துட்டு பயங்கரமாக ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அடுத்த சீனில் வந்துட்டு வைகுண்ட அவங்க பேசுகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு அந்த பொம்பளையை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எதுக்கு பயப்படணும், நம்ம பக்கம் உண்மை இருக்குது, அவள் கிடையாது, அவள் பாட்டியே வந்தாலும் அதெல்லாம் அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நாம் எதுக்கு பயப்படணும், நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கவா, அதெல்லாம் அவளால் என்ன முடியுமா அதை பார்த்துக்கிட்டு போ, கடவுள் வந்துட்டு முருகன் நமக்கு துணையாக இருக்கா அப்படின்னு சொல்லிடுறேன், நீ என்னமோ சொல்லிடுற, எனக்கு அவளை பார்த்தாலே பக்குன்னு இருக்கு, நம்ம பிள்ளை அவட்ட போய் வந்துட்டு எப்படி சமாளிக்க போகிறாளோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் குடும்பம் நம்ம இருக்கோம் பார்த்துக்கலாம், நீ வேற விடுப்பா, எதுக்கு பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முத்துப்பாண்டி வந்துட்டு அமைதியாகவே ஆமாம் எனக்கு என்னமோ கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த திக்கும் அந்த லேடியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வில்லி பயங்கரமாக வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்கா. ஒருத்தங்க வந்துட்டு நம்ம வீராவை பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பேர் வீரலட்சுமி, ஃபஸ்ட்டு பேட்சில் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்து செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும், அவள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த எக்ஸே இதில் வந்துட்டு பாஸ் ஆகக்கூடாது, அவள் மேலே ஏதாவது ஒரு சின்ன கிரிமினல் வழக்கு வந்துட்டு வந்து அவள் கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ளே இருந்து எஃப்ஐஆர் மட்டும் போட்டோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அவளுக்கு வேலையே கிடைக்காது, அதுக்கான ஏற்பாடை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்கள் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல, எனக்கே நீ சொல்லித்தரையா, எத்தனை பேரை முடிச்சு காலி பண்ணுவேன் நான், இவெல்லாம் ஏமாத்திரம், எனக்கெல்லாம் இப்படின்ற மாதிரி அவளை முடிச்சு நான் தூக்கிடுவேன், அத்தனை பேர் முன்னாடி என்னை என் பையனை வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டால, இத்தனை நாள் வரைக்கும் நான் யார் முன்னாடி அசிங்கப்பட்டதே கிடையாது, அவளை நான் இதுக்கு மேலே விட்டு வைக்கிறதா கிடையாது, அவள் என்கிட்ட வந்து என்ன பாடுபட போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கா, அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே அப்படியே வில்லத்தனமாக வந்துட்டு யோசித்துட்டு இருக்கா. அதே மாதிரி அவங்க பையன் வந்துட்டு கோவமாக வர்றாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, அவளை விடக்கூடாதுமா, அவளை எப்படியாவது பழி வாங்கியே தீரணும், அவளை விடவே மாட்டேன், எனக்கு முதல் எருதியே இன்னைக்கு அவதாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக இருக்கு. அவங்க அம்மாவும் முறைக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.